நீங்க வீடியோல பார்த்துட்டு இருக்க இந்த சைட்ல பில்டிங்ஸ்ல இருக்கிற வால்ஸ் ஃபுல்லா கிராக்ஸ் வந்துருச்சு. அந்த கிராக்ஸை சீல் பண்ண கஸ்டமரே ஒயிட் சிமெண்ட் வச்சு அந்த கிராக்ஸை சீல் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. பட் அது அவங்களுக்கு கை கொடுக்கல. நீங்க வீடியோல பாக்குற மாதிரி திரும்பவும் அந்த கிராக்ஸ் எல்லாமே கிராக் ஆக ஸ்டார்ட் ஆயிட்டு அட் லாஸ்ட் பில்டிங் ஃபுல்லா கிராக் ஆக ஸ்டார்ட் ஆனதும் அவங்க பயந்துகிட்டு பில்டிங் டாக்டர் டீம் ரீச் அவுட் பண்ணாங்க. நம்ம பில்டிங் டாக்டர் டீம் அங்க போனதும் அந்த கிராக்ஸ் எப்படிப்பட்ட கிராக்ஸ்னு அனலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். இந்த கிராக் அனலைஸ் பண்ணதோட ரிசல்ட் தான் இது ஒரு ஹேர்லைன் கிராக். இது பொதுவா பிளாஸ்டிங் பண்ணும்போது சரியான முறையில கலவை மிக்ஸ் பண்ணதுனால வரக்கூடிய விளைவு தான். இந்த ஹேர்லைன் கிராக் திரும்பவும் கிராக் ஆகாம இருக்க நம்ம பில்டிங் டாக்டர் டீம் சஜஸ்ட் பண்ண ப்ராடக்ட் தான் பில்டிங் டாக்டர் கிராக் ஸ்டாப் எக்ஸ்பி. இந்த ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்ணணும்னா வால்ஸ்ல இருக்கக்கூடிய கிராக்ஸ் வால் கட்டர் யூஸ் பண்ணி வைட் ஓபன் பண்ணி ஒரு வெட் பிரஷ் வச்சு டஸ்ட் இல்லாம க்ளீன் பண்ணிட்டு அதுல சிங்கிள் காம்பவுண்ட் ரெடி டு யூஸ் வர பில்டிங் டாக்டர் கிராக் ஸ்டாப் எக்ஸ்பியை டைரக்டா அப்ளை பண்ணிட வேண்டியதுதான். முக்கியமா கிராக் ஸ்டாப் எக்ஸ்பி அந்த கிராக்கோட ரூட் வரைக்கும் அப்சர்வ் ஆகுறதுனால நெக்ஸ்ட் டே நீங்க எக்ஸ்பி அப்ளை பண்ண கிராக் செக் பண்ணீங்கன்னா எக்ஸ்பி அந்த கிராக்ஸ்குள்ள டீப்பா அப்சர்வ் ஆயிருக்கும். அப்படி அப்சர்வ் ஆன சர்ஃபேஸ் மேல ஒன்ஸ் திரும்பவும் எக்ஸ்பி அப்ளை பண்ணிட வேண்டியதுதான். இது ஆல்ரெடி கிளைண்ட் யூஸ் பண்ண ஒயிட் சிமெண்ட் மாதிரி இல்லாம ஹை பாண்டிங் கிராக் ஃபில்லிங் மெட்டீரியலா இருக்கும். இதனால இந்த ஹேர்லைன் கிராக் பெர்மனண்டா லைஃப் லாங்க்கு திரும்பவும் கிராக் ஆகாம இருக்கும். உங்க பில்டிங்கோட வால்ஸ்லயும் இதே மாதிரி கிராக்ஸ் இருந்து உங்க பில்டிங்கோட லுக்ஸே ஸ்பாயில் பண்ணதுனால நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு பில்டிங் டாக்டர் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டீம் உங்களை ரீச் அவுட் பண்ணுவாங்க. இந்த ப்ராடக்ட் உங்க ஃப்ரெண்டுக்கு யூஸ் ஆகணும்னு வச்சீங்கன்னா இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க.